மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வணிகவியல் பொதுத் தேர்வுக்குரிய 2 மதிப்பெண் வினாவிடைகள் மாணவர்களுடைய தேர்வுக்காக ஒரு ஷார்ட்டா போடப்பட்டிருக்கு. இது வீடியோவும் போடப்பட்டிருக்கு. மாணவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வினாவிடைகள் முழுமையாக விளக்கமாக கூறப்பட்டிருக்கு. அதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மாணவர்களுக்கு 1 முதல் 33 பாடத்துக்குரிய வினா விடைகளில் முக்கியமான வினாவிடைகளை குறிப்பிட்டு எடுத்து அதை இங்கு போடப்பட்டிருக்கு. இந்த வினா விடைகளை நீங்கள் முழுவதுமாக படித்தீர்கள் என்றால் பொதுத் தேர்வில் வினாத்தாளில் குறைந்தபட்சம் 5 வினாக்கள் கண்டிப்பாக இடம்பெறும். ஆகையால் மாணவர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு சென்டம் இன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 12வது ஆரம்பிக்கும் பொழுதே வணிகவியல் மற்றும் கணக்கு பதிவியலுக்குள்ள அனைத்து வினாவிடைகள், தியரி கொஸ்டின், கணக்குகள், எடுத்துக்காட்டு கணக்குகள், பயிற்சி கணக்குகள் அனைத்தும் எளிய முறையில் எவ்வாறு போடுவது என்பதை மாணவர்களுக்கு விளக்கமாக சொல்லித்தரப்படும். ஆகையால் மாணவர்கள் இந்த 11ஆம் வகுப்புலேயே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு மிகவும் உபயோகரமாக இருக்கும். இப்போ நம்ம 33 பாடத்தில் உள்ள முக்கியமான வினாக்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பாடத்திலையும் ஒரு 2 வினாக்கள் எடுக்கப்பட்டு குறிப்பிட்ட வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எண்ணிக்கையின் அடிப்படையில் கொடுக்கப்படலை. எதெல்லாம் முக்கியமான வினாக்களோ அதெல்லாம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதை மாணவர்கள் முழுமையாக கற்க வேண்டியது. மிகவும் எளிமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம தேர்வு நடக்கக்கூடிய முறையில் வினாத்தாள் அடிப்படையில் விடை குறிப்புகள் எவ்வாறு தயாரிக்கப்படுமோ அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் 2 வினாக்கள் விடப்பட்டிருக்கு. அது இங்கே எழுதி காமிக்கப்பட்டிருக்கு. வருமான வரி என்றால் என்ன, முந்தைய ஆண்டு என்றால் என்ன அப்படிங்கிறத தாங்கள் வச்சுக்கக்கூடிய பாடப்புத்தகத்திலிருந்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டியது. அனைத்து மாணவர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். படித்து நல்ல மதிப்பெண் எடுக்க வாழ்த்துக்கள்.